உங்களை பார்த்துட்டே ஆகணும். 6 மணியா இருந்தாலும் நாங்க போக மாட்டோம். என்ன படம் உங்க வடை முன்னா நான் உழ வைக்க மாட்டேன், சோறு வைக்க மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன். ரசினி எம்ஜிஆர் படம் பார்த்திருக்கீங்களா? எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல எம்ஜிஆருக்கு பின்னால தமிழ்நாட்டு உங்க வடமுண்டா விசை நாங்க உங்க வடமுண்டா நாங்க ஓயாம பாப்போம். உழ வைக்க மாட்டோம், கஞ்சி ஆற்ற மாட்டோம், அப்படி ஆடுவோம். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஒரு வகுத்துக்காக கைத்துல அறியாம பாரு மனுஷன் ஆடி பாடி நடக்கணும். ரெட்டலைக்கு போடணும்னு சொன்னாங்க. இப்ப விசைய வரணும், ஆணைக்கு போடுறேன். 5 மணிக்கு வந்தோம். என்ன இன்னைக்கு நைட்டு வந்தா கூட விஜய் சாரை பார்க்காம போக மாட்டேன். ஏன்னா அவர் நான் கண்டிப்பா செய்ப்பாரு. பெண்கள் ஓட்டு பூரா விஜய் சாருக்கு தான். விஜய் சாருக்கு தான் பெண்கள் ஓட்டு. ஒரு பாட்டு பார்க்காம போகாது. ஆமா, அந்த விஜய் சார் வரணும் எனக்கு. ஆமா, உங்களுக்கு ஏன் அழுகுறீங்க? வரணும், அவரு பார்க்கணும். சாமி ஆடுது பார்க்கணுமா? ரொம்ப பிடிக்குமா அவரை? படம்னா சோறாக்க மாட்டேன், அவரை போய் பார்ப்பேன். தற்போது இங்கு நாம் இருக்கக்கூடிய சூழல் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலை முதல் கை குழந்தையுடன் நின்று கொண்டிருக்கிறாங்க. சொல்லுங்க, யாரை பார்க்க வந்திருக்கீங்க? விஜய் பாக்கா. விஜய் மாமா. விஜய் மாமா. பிடிக்குமா உனக்கு அவரை? பிடிக்கும். எத்தனை மணிக்கு வந்தீங்க இங்க? 5:00. காலையில வந்துட்டீங்களா? வெயில் அடிக்குது, உனக்கு தான் இல்லையா? எதுவுமே வேணாம். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? விஜய் மாமா பார்த்தா என்ன சொல்லுவ? டாட்டா கப்டே. டாடா காம்பியா? சொல்லுங்க, குழந்தையோட வரக்கூடிய காரணம் என்ன? ஆனால் நாங்கள் காலைல 4 மணிக்கே வந்துட்டோம். எங்களுக்கு டைமிங் கொஞ்சம் முன்ன பின்ன தெரிஞ்சனால நாங்கள் காலைல 4 மணிக்கே வந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு இவ்வளோ நேரம் நாங்கள் உள்ளே சேஃப்டியாக நாங்கள் கரெக்டாக தான் உட்காந்துருந்தோம். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே கூட்டம் கூடக்கூடாது, இங்கே போங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு டீ சாப்பிட்டாது நாங்கள் கிளம்புற லேடிஸ் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க மகளிர் கூட இடம் கொடுக்கல, காவல்துறையினர்னு. உடனே அவங்க வெளியில் கிளம்புங்கன்னு சொல்லி அங்கேருந்து எங்களை வெளியில் அனுப்பிச்சி விட்டாங்க. நாங்கள் இங்கே எவ்வளோ நேரம் ஆனாலும் தளபதி விஜயை பார்க்காம போகிறது கிடையாது. இந்த வருஷம் 2026 தளபதி விஜய் வருவாங்க. நாங்க வாடிப்பட்டியில இருந்து வரோம். நாங்க கரெக்டா 6:30 வந்துட்டோம். நாங்க விஜய் சார் ஃபேம் எங்களுக்கு. நாங்க கண்டிப்பா பார்க்காம போக மாட்டோம். விஜய் கை குழந்தையோட வந்திருக்கீங்க, என்ன காரணம்? விஜய் அண்ணனை பார்க்க வந்திருக்கோம். விஜய் அண்ணன்டா ரொம்ப பிடிக்கும். விஜய் அண்ணன்டா அப்படி எல்லாம் நல்லது நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க தங்கச்சியா இருக்க கொடுத்து வச்சிருக்கோம். கை குழந்தையோட வந்திருக்கீங்களா? வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, பரவாயில்ல. பரவாயில்ல, எங்க அண்ணனை பாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம். தெரியும். ஆக்சுவலி அவர் பர்சனலாக வரதுனால இது அஃபிஷியலாக எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே பண்ணல, எந்த சோஷியல் மீடியாவில் எதுவும் வரல. ஸோ நம்மளுக்கு அதை 14 வருஷத்துக்கு அப்புறம் வர சங்கம் வளர்த்த மதுரைக்கு தங்கத்தமிழன் வரதுனால ஒரு தளபதி ரசிகராக பார்க்கணுன்றக்காக தான் இது பண்ணுறோம். அதனால தான் என்ன எந்த டைம் வர்றாரு, எப்போ வர்றாரு எதுவுமே கரெக்டான ஒரு இது தெரியாதனால காலையில் 5:30 மணிலேருந்து இப்போ ஆக்சுவலி இங்கே இருக்கிற க்ரௌடெல்லாம் கம்மி. ஆல்ரெடி உள்ள 2000 பேருக்கு மேலே உள்ள 5:30 மணிக்கெல்லாம் போயிட்டாங்க. ஸோ க்ரௌடை மேனேஜ் பண்ண முடியாமல் தான் அங்கங்கே பாதி பேரை நிப்பாட்டி அங்கங்கே பிளாக் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா இப்போ தான் தகவல் வந்தது ஒரு 2 மணிக்கு மேலே வராருன்னு. ஸோ எல்லாருமே பாவம் ரொம்ப காலையில் 5:30 மணிக்கே சாப்பிடாமலாம் வந்துட்டாங்க. ஆல்ரெடி ஒரு 1000-2000 பேர் உள்ளே இருக்காங்க, இங்கே ஒரு 1000 பேருக்கு மேலே நின்றுட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டோம். இது தளபதி மேலே உள்ள ஆர்வத்தில் தானாக வர்ற கூட்டமான்ற மாதிரி கட்சி கூட்டம் நம்ம பிளான் பண்ணி வராமல் தளபதியை நேசிக்கிற கூட்டம்.
ஏன்னா மதுரை வந்து தளபதியோட கோட்டை தான். அது ஆல்ரெடி அதனால தான் வந்து உண்மையிலே மற்ற எல்லா ஊரை விட மதுரைனா பயங்கரமா இருக்குன்றக்காதான் விஷயத்தை தளபதி வரதே சீக்கிரட்டா தான் இருந்தது, சீக்கிரட்டா தான் வச்சிருந்தாங்க. தளபதி அவர்கள் வந்து நேத்து வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்ற அறிவிப்புலாம் வெளியிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து வரக்கூடிய சூழல் இங்கேயும் அதே மாதிரி கோயம்புத்தூர் போன்ற சூழல் இங்க உருவாகி இருக்கிறது, நிறைய பேர் இருக்காங்க. இது எப்படி கட்டுப்படுத்த போறீங்க? நீங்க கோயம்புத்தூர் வேற ஊர்லாம் கிடையாது, மதுரைன்னா மதுரை தான். அது மதுரையோடது என்னன்றது தெரியும். ஆனாலும் தளபதி மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சாலும் தளபதி சொன்ன ஒரே வார்த்தை நீங்க தான் எங்களுக்கு பிரீசியஸ்னு. அதை விட தமிழ்நாட்டோட பிரீசியஸ் தளபதி. அவர் சொல்ற வார்த்தை எங்களோட கட்டளையா வேதமா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா நாங்க இது பண்ணுவோம். கட்டுப்பாடு காப்போம். பொதுமக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம, பேசஞ்சருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தளபதியோட பேரை நிச்சயமா காப்பாத்துவோம். தளபதியோட தம்பிகளா தமிழ்நாட்டோட தங்கமகன் தளபதியை பாதுகாப்பா வர வச்சு மக்களுக்கும் பாதுகாப்பா கொடுத்து நல்லபடியா வழி அனுப்பிவிடுவோம். எங்களோட நோக்கம் அவரோட தரிசனம் மட்டும்தான். அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான். இன்னைக்கு திரையில் பார்த்ததை தரையில் பார்க்க போறோம். அதான் ஒரு பையன் சொல்லியிருந்தாரு, தளபதி வர்றதுக்கு 2 மணி ஆகும் 4 மணி ஆகும். நீங்க 4 மணிக்கு வந்தா நாளைக்கே வந்தானே உங்களை பார்த்துட்டு தான் போகணும் தான் இந்த கிரௌட் எல்லாமே உட்காந்துருக்காங்க. நிச்சயமா அதான் உண்மை. அதுபடிதான் இது பண்ண போறோம். நீங்க சொல்லுங்க, காலையில இருந்து நீங்க காத்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எங்களுக்கு இன்னைக்கு தான் சித்திரை திருவிழா. எங்க கள்ளழகர் வர்றாரு, மதுரைக்கு எங்க கள்ளழகர் வர்றாரு. அதனால இதுதான் சித்திரை திருவிழா. இன்னையில இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. மீனாட்சி அம்மனோட தான் நம்மளுடைய அழகரோட இன்னைக்கு நம்ம வரவேற்கிறோம் நம்ம தளபதிய. ஏன்னா 14 வருடம் கழித்து எப்படி ஒரு குறிஞ்சி பூ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குமோ அது மாதிரி 14 வருஷம் கழிச்சு எங்க அனைவருக்கும் கொண்டாட்டம். அதனால ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். என் குடும்பத்தோட வந்திருக்கேன். எங்க எல்லாரும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரோடையும் வந்து கலந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஆக்சுவலா வந்துட்டு ஒரு விஷயம் ஒண்ணு, நார்மலா ஒரு நம்ம கேள்விப்பட்டதான் எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, கட்டி சோறு கட்டிக்கிட்டு நடநடையா நடந்து வந்து எம்ஜிஆரை பார்த்தாங்கன்னு. இன்னைக்கு தளபதியை வந்து எல்லாருமே கட்டி சோறை கட்டிட்டு வேனு பஸ்ன்னு தான் வந்து நிக்கிறாங்க. நிச்சயமா நாளைய தமிழகத்தை ஆளு முதல்வரோட இன்னைக்கு வர்ற நிகழ்ச்சி எங்களுக்கு மதுரையில வந்து உலக புகழ் பெற்றது சித்திரை திருவிழா. ஆனா தளபதி ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்குதான் சித்திரை திருவிழா. இந்த மதுரை இன்னும் சில மணி நேரங்களில் காண போகுது. ஆல்ரெடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம தான் எல்லாரையும் கொஞ்சம் பிரேக் பண்றோம், கொஞ்சம் ஸ்லோவா இது பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இன்னைக்கு மதுரையோட சித்திரை திருவிழா இன்னைக்குதான்றதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய வரும். தொடர்ந்து இன்னும் பல்வேறு பகுதிகளில் இருந்து தொண்டர்கள் வந்து வெளிவர தயாரான நிலையில் இருந்து அவர்கள் அனைவரையுமே மாவட்ட கழக செயலாளர்களின் சார்பாக அவர்கள் அனைவரும் அதன் அடிப்படையில் தற்போது இங்கிருக்கக்கூடிய ரசிகர்கள் விமான நிலையத்தை நோக்கி அவர்கள் சூழக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இவர்களுடைய உற்சாகத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.